சொன்னது சரிதான். இவங்க தான் ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. மேடம், இவங்க தான் அந்த பொண்ணோட அம்மாவை தூண்டி விட்டுருக்காங்க. ப்ளீஸ் மேடம், முதல்ல இவங்கள விசாரிங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். மாயாவை ஃபர்ஸ்ட் ஜீப்ல ஏத்துங்க. நான் செய்யாத தப்புக்கு என்ன ஒரு நாள் ஃபுல்லா லாக்அப்ல உட்கார வச்சல, அந்த வலிய நீ அனுபவிக்க வேண்டாம். அதுக்குதான் இந்த ஏற்பாடெல்லாம். ஐயோ, என்ன அப்படி பார்க்காத மாயா. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ அவளை ஜெயில உட்கார வச்ச, பதிலுக்கு அவ ஒண்ணு ஜெயில உட்கார வைக்க போறா. இந்த விஷயத்துல நான் வெறும் ஆடியன்ஸ் தான். முறைக்கிறதா இருந்தா நீ எவ்வளவு முறைச்சுக்கோ. பண்றதையும் பண்ணிட்டு என்ன பண்ற பாரு. வேண்டாம், அமைதியா இரு. என்ன மாயா, உன் மேல பொய்யா பழி போட்டிருக்காங்க. இவங்களை சும்மா விட சொல்றியா? நான் சும்மா விட சொல்லல சீனு. இப்ப நான் இதுல இருந்து வெளியில வரணும். என்ன வெளியில எடு. அதுக்கப்புறம் நான் இவங்கள பாத்துக்கிறேன். நீ முதல்ல பெரியப்பாவுக்கு கால் பண்ணு. இப்போ உன்னை ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் உட்கார வைக்க போறாங்கன்னு நினைச்சியா? அப்படி பண்ணா ரகுராம் லாயரை வச்சு உன்னை பெயில கூட்டிட்டு போயிருவாரு. நீ எனக்கு பண்ணதையே நான் உனக்கு பண்ணா அப்புறம் உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? அதான் பிளான் போடும் போதே சிறப்பா போட்டுட்டேன். இப்போ உன்னை ஸ்டேஷனுக்குலாம் கூட்டிட்டு போகல, ஆல்ரெடி எஃப்ஐஆரே போட்டு உன்னை இப்ப டைரக்டா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வலிக்குதான்? இதாண்டி எனக்கு வேணும். உனக்கு லாக்அப்லாம் கிடையாது. குற்றத்தை நிரூபிச்சு உன்னை டைரக்டா ஜெயில தள்ள போறேன். என்ன அவனை பாக்குற? அவனாலலாம் உன்னை காப்பாத்த முடியாது. உன்னை காப்பாத்துறதுக்கு என்னால மட்டும்தான் முடியும். சரி, உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். இந்த டான்ஸ் கிளாஸை இழுத்து மூடிட்டு போயிரு. உன்னை இன்னைக்கே விட்டுற சொல்றேன்.